அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் திருச்சிராப்பள்ளி பெக் ரூசா பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 92ஆம் அமர்வு இன்று இங்கு இனிதே தொடங்குகின்றது. இந்த இனிய நல் நிகழ்விலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தொடங்குமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறேன். வாங்க. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராரும் வளமென திகழ்பரத கண்டமிழில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் இளமை திறம்பியது செயல் வரந்து வாழ்த்துதுமே அருமை. இனிமையாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் மற்றும் ரூசா துறையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கின் 92ஆம் அரங்கு இங்கு இனிதே தொடங்குகின்றது. இந்த இனிய நல் நிகழ்விலே ஒரு முறை வைப்போம் தலைமுறை காப்போம் என்னும் அற்புதமான ஒரு தலைப்பிலே நல்லதொரு ஆய்வுரையை, சிறப்புரையை, பயனுரையை வழங்க வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்றார் தமிழ்நாடு பயோ விமன் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ரொட்டேரியன் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்கள். இந்த இனிய நிகழ்விலே தலைமையேற்று பெருமை சேர்க்க வந்திருக்கின்றார் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழு அன்பர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் திலகவதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று அறிவியல் பூங்கா குறித்த அற்புதமான ஒரு டிஜிட்டல் பிரசன்டேஷன், ஒரு கண்ணோட்டத்தினை வழங்குவதற்கு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் தம்பதியராய் இருவர், கருணாநிதி அவர்களும் பிரேமா கருணாநிதி அவர்களும். இந்த நிகழ்விலே அணுவியல் அறிஞர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். நம் இளவல் அன்பு மாணவன் 5ஆம் வகுப்பு தொடங்கி இப்பொழுது 9ஆம் வகுப்பு படிக்கிறார். 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நம் நிகழ்ச்சியிலே அனைத்து பெரியவர்களோடு இந்த இளம் சிட்டு என்றுதான் நான் கூறுவேன். அவர் ரொம்ப ஆர்வத்தோடு 5ஆம் கிளாஸ்ல இருந்தே நம்மளோடு சேருவார். ஏதாச்சும் அதை பத்தி நம்ம அவரை பத்தி பேச சொல்லுவோம், பேசுவார். அந்த மாதிரி ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அவரையும் அனைத்து அன்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வோம். அன்பர்களே, அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 38 ஆண்டுகளாக திருவள்ளுவர் வாழ்த்தினை, தமிழ்த்தாய் வாழ்த்தினை தொடர்ந்து பாடுவது மரபு. அதுவும் எனக்கு அந்த பாடல் ரொம்பவும் பிடிக்கும். அதனால பாடுவதில் அகமிக மகிழ்வேன். பாடி மகிழ்வோம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி,
திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். தேனினும் இனிய நல் திருக்குறளை தேனினும் இனிய நல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோ வளரிவன். தேனினும் இனிய நல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். பொது நீதி வகுத்தான் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர். வாழ்த்துவோம் வாரீர் என்று அனைவரையும் பாராட்டி வணங்கி வாழ்த்தி நிகழ்வினை தொடங்குகிறோம். அன்பர்களே, சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கமும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கின் 92ஆம் அமர்வு இங்கே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் தொடங்கியுள்ளது. அன்பர்களே, இந்த நிகழ்விலே பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினருடைய கணவர் திருமிகு சத்யநாராயணன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். தன்னுடைய மனைவி எப்படி பேசுகிறார் என்கிற அந்த திறனையும் பார்த்து ரசிப்பதற்காக நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே போன்று ராம் கணேஷ் என்ற 5ஆம் வகுப்பு தொடங்கி இப்பொழுது 8ஆம் வகுப்பு பயில்கிறார். 9ஆம் வகுப்பு போகப் போகிறார். அவர் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நம் அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சியிலே பங்கேற்று பெருமை சேர்க்கிறவர் அந்த தம்பி. அடுத்து பல அன்பர்கள் ஹைதராபாத்திலிருந்து அணுவியல் அறிஞர் கோபாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இங்கே டாக்டர் திலகவதி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நம் அனைவரையும் வரவேற்று பெருமை சேர்க்க வந்திருக்கின்றார். நல்ல பேச்சாளர், அனைத்து அன்பர்களும் நன்கு அறிந்தவர் திருமதி உமா பாரதி அவர்கள். சிறந்த சமூக சேவையில் வல்லவர். அத்தகைய நல்லவர் நம் எல்லோரையும் வரவேற்க வருகின்றார். வாருங்கள் திருமதி உமா பாரதி, டாக்டர் உமா பாரதி அவர்களே,
வருக, வரவேற்புரையை வழங்குக. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும். இந்த மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணிய திண்ணியராக பெறின் என்ற வள்ளுவர் வாக்கையும் நமது திருவள்ளுவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் இன்றைய இலக்கிய அரங்கம் நிகழ்ச்சிக்கான வைர வரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் ஆளுமைகளுக்கும் எனது இனிமையான தமிழ் பாரதி வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு உரையுடன் காணப்போகிற ஒரு நிகழ்வு என்பதை நமது நிறுவன தலைவர் செயலாளராக விளங்கக்கூடிய டாக்டர் சேயோன் ஐயா, கலைமாமணி சேயோன் ஐயா மிகச் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து உறுதுணையாக எல்லா தமிழ் நிகழ்வுகளிலும் அழகாக பங்கேற்று அந்த தமிழுக்கே அணி சேர்க்கும் அம்மையார் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பயோ உமன் என்று அனைவராலும் போற்றப்படும் நமது தமிழ்நாடு பயோ உமன் ரோட்டேரியன் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்களை மிகச் சிறப்பானதொரு வரவேற்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரை பற்றிய ஒரு அழகான அறிமுகத்தை சேயோன் அண்ணா அவர்கள் தருவார்கள் என்பதால் அம்மையாரின் அறிமுகத்திற்கு அவருக்கு வழிவிட்டு நான் அவர்களை வரவேற்பதில் மட்டும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வில் சிறப்பாக இணைந்திருக்கும் விஞ்ஞானி ஐயா கோபாலன் ஐயா அவர்களை சிறப்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மூத்த குடிமகளாக இங்கு வந்திருக்கும் அம்மையார், எங்கெல்லாம் தமிழும் பாரதியும் திருக்குறளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நானும் வருவேன் என்று தனது ஆடல் பாடல் மூலமாக அனைத்து அரங்கத்தையும் சிறப்பிக்கும் அம்மா பிச்சம்மா அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு சத்யநாராயணன் ஐயா இங்கே சிறப்பாக இணைந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர்களை பார்ப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக எப்படி அமைய போகிறது என்ற ஆர்வத்துடன் இங்கு பங்கேற்றுள்ள ஐயா கருணாநிதி ஐயா அவர்களையும் அவர்கள் இணையரையும், நமது அருமைக்குரிய பேராசிரியர் முத்துவேலு ஐயா அவர்களையும், சிறப்பானதொரு தமிழ் ஆளுமை திலகவதி அம்மையார் அவர்களையும், ஐயா டாக்டர் பிரேமானந்த் அவர்களையும், 2 பேர் அவர்களது ஐடி மட்டும்தான் இருக்கிறது 1+SPK என்று, அவர்கள் பெயர் தெரியாவிட்டாலும் அவர்களையும் இனிமையாக இந்த இலக்கிய கூட்டத்திற்கு வருக வருக என்று வரவேற்று அருமையானதொரு இந்த வாய்ப்பை அளித்த எனது அண்ணா சமீபத்தில் மிகச் சிறப்பானதொரு திருவள்ளுவர் விருதை பெற்றார். 2 நாட்கள் முன்பு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சங்கரதாஸ் சுவாமிகள் குழுவினர் நடத்திய அந்த நிகழ்வில் திருக்குறளுக்காக நாளும் நாளும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் அவருக்கு இந்த விருது கொடுத்திருப்பது சால சிறந்தது. அண்ணா அவர்களை பாராட்டி போற்றி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் பயணத்தில் இருப்பதால் ஒலிவாங்கியை அணைத்து வைத்துக் கொண்டு உங்களுடன் நான் இணைகிறேன் என்று கூறி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை உமா பாரதி அவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அவர் அண்மையில் தான் நம் சங்கத்தில் வந்து இணைந்தார். இணைந்தவுடன் நீங்கள் ஒரு வரவேற்புரையை வழங்குகிறேன் என்று சொன்னேன். வரவேற்புரையை சமயோசிதமாக வந்திருந்தவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார் என்றால் அதில் அவருடைய சொல் வன்மையை நான் பாராட்டுகின்றேன். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்விலே தலைமை உரைக்கு முன்னதாக பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலையை கண்டு மகிழ்வோமே. அதனை சொல்லோவியமாக, ஏன் உயிரோவியமாக வடித்து காட்ட உள்ளார் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன். அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு பாடலை எழுதி பாடி விடுவார்கள், அல்லது அதை பற்றி நல்ல உரை நிகழ்த்துவார்கள். அந்த மாதிரி பன்முக ஆளுமை கொண்ட கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை வாருங்கள், வந்து
பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை. அதற்கான சொல்லோவியத்தை உயிரோவியமாக அனைவரும் கேட்டு மகிழும்படி வழங்கி மகிழுங்களே. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மைசூரிலிருந்து சீதா அம்மையார் வந்திருக்கின்றார். அவரையும் வருக வருக என்று அமைப்பின் சார்பில் வரவேற்கின்றோம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவரும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி இவர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்குதல் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேயோன் அவர்கள் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சம் வழங்கியிருக்கின்றார்கள். அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் நிமிஷம் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சசிகுமார் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்பில் பறவைகளும் 4 லட்சங்கள் வழங்கியிருக்கின்றனர். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சலை ஆகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அருமை அருமை. மிக அருமையாக சொல்லோவியத்தை வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, நம் நிகழ்ச்சியிலே இன்று ஒரு முறை வைப்போம் தலைமுறை காப்போம் எனும் அற்புதமான ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கின்றார் இன்றைய சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு பயோ விமன் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்றார் ரொட்டேரியன் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்கள். அறிவியல் அரங்கம் தலைமை உரையோடு தொடங்க வேண்டும் அல்லவா? தலைமை உரையை நிகழ்த்த வருமாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். டாக்டர் திலகவதி அவர்களே, வாருங்கள், வந்து உங்களுடைய தலைமை உரையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நம்மளுடைய மயிலை தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சேயோன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு விருதை பெற்றிருக்கிறார்கள். குரலெறி செல்வர் என்ற விருதை பெற்றிருக்கிறார்கள். அதற்காக முதற்கண் நம் அனைவரின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நடக்கின்ற 92ஆம் அறிவியல் அரங்கம் என்பது ஒரு புதுமையான நிகழ்வாக பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமும் இணைந்து இந்த
ஒரு தலைப்பில் இந்த ஒரு புதிய நோக்கில் இதுவரை அறிவியல் அரங்கத்தில் பேசப்படவில்லை என்பது ஒரு புதுமையான செய்தியாக தலைப்பாக நான் பார்க்கின்றேன். ஒரு முறை வைப்போம் தலைமுறை காப்போம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் பத்மா சத்யநாராயண் அம்மா அவர்களை நான் அனைவரின் சார்பாக வணங்கி மகிழ்கின்றேன். அவர்கள் தமிழ்நாடு பயோ உமன் என்ற மிக சிறப்பான ஒரு கட்டிடக்கலை, அதுவும் ஒரு கட்டிடக்கலை ஆர்கிடெக்சர் நிபுணராக அவர்கள் விளங்கி இந்த சமூகத்திற்கு பயனுடைய ஒரு ஆய்வை அவர்கள் செய்து எதிர்கால சமுதாயம் அந்த தலைப்பிலேயே சொல்வதைப் போல நாம் இன்றைக்கு இருப்போம், ஆனால் வருகின்ற தலைமுறை சிறப்பான ஒரு தலைமுறையாக வாழ வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அவர்கள் தங்களுடைய பணியை செய்து வருகிறார்கள். அதுவும் ஒரு பெண்மணியாக இருந்து இந்த பணியை செய்வது என்பது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்வை தருகிறது. அதற்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அவர்களை பாராட்டி மகிழ்கின்றது. இந்த பயோ விமன் அப்படிங்கிறத பத்தி அம்மா அவர்கள் தன்னுடைய உரையில் மிக சிறப்பாக அதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் எதிர்கால சமூகம் பின்பற்றக்கூடிய வழிமுறைகளையும் நமக்கு எடுத்து சொல்ல இருக்கிறார்கள். இது இந்த முறை என்பது மனித கழிவுகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அதே போல வீணாகுகின்ற சமையல் காய்கறி இவற்றையெல்லாம் எவ்வாறு அதை நாம் பயன்படுத்த வேண்டும், எதை ஒன்றையும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்ற வகையில் அதை சிறப்பான முறையில் அதை வீணாக்காமல் ஆக்கப்பூர்வமான முறையில் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவங்களுடைய பணி அனுபவத்தை அவருடைய ஆய்வு அனுபவத்தை இங்கே சொல்ல இருக்கின்றார்கள். இதற்கு அரசு மானியம் தந்து எதிர்காலத்தில் எல்லோருடைய வீடுகளிலும் இதுவாரியான ஒரு பயனுடைய இதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தன்னுடைய உரையில் நிகழ்த்த இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த உரையானது மிக சிறப்பான உரையாக நான் கருதுகின்றேன். அது மட்டும் அல்லாமல் அவர்களுடைய அன்பு கணவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துகின்றார்கள். இந்த அரங்கத்திற்கு அவர்களும் வருகை தந்தது நமக்கு மிக்க மகிழ்வை தருகின்றது. அம்மா அவர்கள் இன்னும் மேன்மேலும் உயர்வை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான தலைமையுரை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய நன்றி அறிதலையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. வணக்கம். பேராசிரியர் அல்லவா திலகவதி அவர்கள், அதனால எல்லாரையும் சரியாக நிறைவு பண்ணி அற்புதமான ஒரு தலைமை உரை வழங்கியிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள். நம் நிகழ்ச்சியிலே ஃபார்மர், அதாவது ரிட்டையர்ட் டிஎஸ்பி ஜேவி கருப்புசாமி அவர்கள் கவிஞர், அவர் இணைந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எண்ணங்களில் உயர்ந்த ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனாலதான் இந்த சிறப்புரையே நாங்கள் பல்வேறு படிநிலைகளை வைத்து சிறப்புரையை வழங்க வைப்பது வழக்கம். அதனால இன்னும் ஒரு படிநிலையை தாண்டி அதற்கு பின்னர் சிறப்புரையை கேட்போம். அறிவியல் பூங்கா என்ற ஒரு இதழினை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கொண்டு வருகிறது. திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கும் அறிவியலுக்கு என்ன தொடர்பு என்கிற ஒரு கேள்வி எழலாம். இன்றைக்கு அறிவியல் அரங்கத்தினுடைய 92வது அறிவியல் அரங்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக கொண்டு மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நேஷன் பில்டிங், தேசிய வளர்ச்சிக்கு இளைஞர்களுடைய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத் என்ற அந்த கட்டட பூந்தண்டலத்தில் பூஞ்சோலைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுபோல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இதுவரை 91 அரங்குகள் முடித்து இன்றைக்கு 92வது அறிவியல் அரங்கம். சென்ற அறிவியல் அரங்கம் 91வது அறிவியல் அரங்கம் என்ன தெரியுமா? ட்ரோன் டெக்னாலஜி. வளர்ந்து வரும் ட்ரோன் டெக்னாலஜி பற்றி இன்னைக்கு உலகத்துக்கே ட்ரோன் டெக்னாலஜிக்கு வழிகாட்டுவது இந்தியா என்பதை அதற்குரிய பேராசிரியர் பல ஆய்வுகளோடு நிறுவி சென்றார் சென்ற நிகழ்ச்சியில். அதே மாதிரி இன்றைய தலைப்போ ஒரு முறை வைப்போம் தலைமுறை காப்போம். எனக்கு இந்த ஸ்லோகனே ரொம்ப பிடிச்சது. அண்மையில தான் அவர்களை பார்த்தேன். அவர்களை எனக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையில பிசினஸ் வேர்ல்ட் என்கிற ஒரு பத்திரிகையில அவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. அதை படிச்ச உடனே தொலைபேசியில தொடர்பு கொண்ட உடனே அவங்க பதில் போகப்பட்டாங்க. அதாவது ஹவு ஷி இஸ் குயிக், ஹவு ஷி இஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறது அதுல இருந்தே தெரியும். ஆக அவர்கள் அண்மையில் தொடர்பு ஏற்பட்டாலும் அவர்களுடைய ஊக்கம், உற்சாகம் அது என்னை வெகுவாக கவர்ந்தது. அதன் விளைவு நம் ஆண்டு விழாவில் அவர்களுக்கு நாம் ஒரு அறிவியல் களஞ்சியம் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றோம் என்ற மகிழ்வான செய்தியையும் இந்த அரங்கிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். அன்பர்களே, இப்பொழுது சிறப்புரைக்கு முன்னதாக அறிவியல் அரங்கம்
கண்ணோட்டத்துக்கு ஆணிவேராக அமைந்தது அறிவியல் பூங்கா. 2005 நாம் அறிவியல் பூங்கா என்ற காலாண்டு இதழை வெளியிடுகின்றோம். அது ISSN அக்ரெடிட்டட் சயின்ஸ் ஜேர்னல், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு சீரியல் நம்பர். அதுல பல அறிவியல் நிறுவனங்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் வழங்கி மகிழ்கின்றோம் வண்ண படங்களுடன். அது குறித்த ஒரு அற்புதமான ஒரு கண்ணோட்டத்தினை வழங்குகின்றார் மதுரையிலிருந்து இணையராக கருணாநிதி, அவருடைய துணைவியார் பிரேமா கருணாநிதி இருவரும் இணைந்து உருவாக்கியுள்ள அந்த வீடியோ பிரசன்டேஷன் அறிவியல் அரங்கத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். வாங்க கருணாநிதி. அறிவியல் பூங்கா ஓர் கண்ணோட்டம். இளைய சமுதாயம் வளர வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு நன்கு கற்றுத்தேர்ந்த அறிவியல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியர்களால் எழுதப்பட்ட கட்டுரைகள்தான் இந்த அறிவியல் பூங்காவில் இடம்பெறுகின்றன. இந்நூலின் முதன்மை ஆசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள், ஆசிரியர் முனைவர் சேயோன் அவர்கள். இம்மலரில் எண்ணத்தை ஈர்த்து இசைவிக்கும் பல வண்ண இதழ்கள் பூத்து குலுங்கி உள்ளன. அறிவியல் பூங்காவின் 15ஆம் மலரில் 59வது இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது பாரெங்கும் பரிமளிக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழகத்தின் 38ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று பட்டங்களை இளைஞர்களுக்கு வழங்கி சிறப்புரை நிகழ்த்தியது பொன்னேட்டில் பொறிக்கத்தக்க ஒன்றாகும். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அதன் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் மா. செல்வம் அவர்களை நூலாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக சந்தித்து உரையாடி மகிழ்ந்தார். அதனை சொல்லோவியமாக 59வது அறிவியல் பூங்கா இதழின் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிக கொள்கிறோம். அனைவருக்கும் ஆரோக்கியம் குறித்து பல அரிய அறிவியல் தகவல்களை தந்துள்ளார் பிரபல அறிவியல் எழுத்தாளர் நெல்லை சு. முத்து அவர்கள். ஒவ்வொருவரும் படித்து உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்க்க வேண்டும். குவாண்டம் தகவல் தொடர்பு, இஸ்ரோவின் முன்னோடி சோதனை வெற்றி என்னும் தலைப்பில் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் பல அரிய தகவல்களை தந்துள்ளார் பெங்களூரு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் இராணுவ விஞ்ஞானி முனைவர் வி. டில்லிபாபு அவர்கள். மனித குலத்தின் அடுத்த பயணம் எங்கே எனும் வினாவை எழுப்பி உரிய பதிலை தெளிவாக வழங்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் ப. சசிகுமார் அவர்கள். வேதியியல் பற்றி அறிந்திருப்போம். கண் வேதியியல் குறித்து பல அரிய அறிவியல் உண்மைகளை விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி. மோகன்ராஜ் அவர்கள். மூடுபனி பற்றிய பல புதிய செய்திகளை, குறிப்பாக அதன் வகைகளை விரிவாக சொல்லியுள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியம் அவர்கள். எலும்பு மருத்துவர் பிரண்டை என்கிறார் சித்த மருத்துவர் வி. விக்ரம்குமார் அவர்கள். இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று. மூலிகையின் மகத்துவங்களை தெரிந்து கொள்வதன் அவசியத்தை இந்த கட்டுரை சிறப்பாக விளக்கியுள்ளது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கண்ணாடி, செப்பு, அலுமினியம் பாட்டில்கள் முதலானவற்றிற்கு தரம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை மிக அருமையாக தெளிந்த நீரோடை போல சொல்லியுள்ளார் மத்திய அரசின் இந்திய தர அமைவனத்தின் விஞ்ஞானி தினேஷ் ராஜகோபாலன் அவர்கள். 58ஆம் அறிவியல் பூங்கா பொங்கல் புத்தகமாக பொலிவதாக வர்ணித்துள்ளார் சென்னை SSS ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் இணைத் தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு. பொன்னவைக்கோ அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார். இவை அனைவரும் படித்து தத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இந்தியாவின் வானிலை பெண் அண்ணாமணி அவர்களை பற்றிய பல அரிய தகவல்களை எளிய தமிழில் இனிய நடையில் அள்ளி வழங்கியுள்ளார் கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அவர்கள். காற்றினிலே வரும் மாசு எனும் சிந்தனையை தூண்டச் செய்யும் பொருளில் மிக அருமையாக அறிவியல் கட்டுரையை 58ஆம் அறிவியல் பூங்காவில் வழங்கியிருந்தால் மூத்த அணுவியல் விஞ்ஞானி பா. கோபாலன் அவர்கள். இந்த 59ஆம் இதழிலும் தம் சிந்தனைகளை இவர் பகிர்ந்துள்ளார். இது அனைவரும் படித்து மகிழத்தக்க வகையில் உள்ளது. காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி
மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா என்ற தொடர் கட்டுரையின் 4ஆம் பகுதியை இந்த இதழில் கூறியுள்ளார். அதன் தொடர்ச்சி அடுத்த பூங்காவிலும் மலர்ந்து மனம் பரப்பும். மாரடைப்பினால் மடியும் மத்திம வயதினரை பார்க்கிறோம். அதற்கான காரணங்கள் குறித்த பல அரிய தகவல்களை சித்தர்கள் பாடல்களுடன் விளக்கி கூறும் கோயம்புத்தூர் சிவசக்தி சித்த மருத்துவமனை நிறுவனர் சித்த மருத்துவர் இளங்கோவின் கருத்துக்கள் பன்முறை படித்து வாழ்வில் பயன்படுத்தத்தக்கன. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் தமிழ்நாடு முழுவதும் அறிவியல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறது. அவற்றில் சில நிகழ்ச்சிகளை பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வழங்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர். அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயரிய குறிக்கோளுடன் அறிவியலும் மொழியியலும் இரு கண்கள் என போற்றி மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எனும் நோக்குடன் இளைஞர்களின் சமுதாய வளர்ச்சிக்கு பெரிதும் துணை செய்யும் இந்த அறிவியல் பூங்கா ஊர்கூடி தேழிழுக்க வேண்டும் என்பதைப் போல நம் வீட்டுக்கு அருகில் உள்ள பள்ளி, கல்லூரிகள், நூலகங்களுக்கு இந்த அறிவியல் பூங்காவை அன்பளிப்பாக வழங்க வேண்டும். தங்களின் பங்களிப்பை வாரி வழங்குமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியினை முக்கியமாக அங்கமாக திகழ்கின்ற சிறப்புரை ஒருமுறை வைப்போம் தலைமுறை காப்போம். இது குறித்த சிறப்புரையை தமிழ்நாடு பயோவிமன் என்று பலராலும் பாராட்டப்படுகின்ற ரொட்டேரியன் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்கள் ஒருமுறை வைப்போம் தலைமுறை காப்போம் சிறப்புரையை வழங்க வருமாறு உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், உங்கள் உரையை வழங்குங்கள். மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம் சென்னை மற்றும் பெக் ருசா 2.0 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சிக்கு தலைப்பாக ஒருமுறை அமைப்போம் தலைமுறை காப்போம் ஜூம் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஐயா சேவாரத்ன கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கு மனதார நன்றிகள் மற்றும் இன்று பங்கேற்கும் சான்றோர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஐயா, என்ன நீங்க வந்து அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுவேன்யா. பண்ணலாம், நீங்க பண்ணலாம். ஸ்கிரீன் நீங்க பேசிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே ஐயா, நோ ப்ராப்ளம், யூ கேன் ஷேர். நல்ல ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. வருது, எங்களுக்கு வருது. ஓகே ஐயா, ஒரே நிமிஷம். நல்ல ஃபுல் ஸ்கிரீன் போட்டுக்கங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் பத்மா சத்யநாராயணன். தமிழ்நாடு பயோ உமன் அப்படிங்கிற பேர் வந்து எங்க ஆட் ஆச்சுன்னு சொல்றேன். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த வியாபாரம் வந்து ஒரு 12 வருஷமா நாங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது காம்போசிட் எஃப்ஆர்பி டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வியாபாரம் வந்து கடந்த ஒரு 12 வருஷமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல ரொம்ப முனைப்பா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இந்த 5 எலிமெண்ட். இந்த 5 எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். நம்மளுடைய வாழ்வாதாரமே வாழ்வியலே வந்து இந்த 5 எலிமெண்ட்டை சுத்தி தான் நம்ம வாழ்க்கையே வந்து அடங்கியிருக்கு. எர்த்து, வாட்டர், ஏர், ஃபயர் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பூமியை வந்து நம்ம ஜென்ரேஷன்ல கண்டாமினேட் பண்ணிட்டோம். வாட்டர் எகெயின் அதுவும் கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஏர் வந்து காத்து, அதுவும் சொல்லவே வேண்டாம், அதுவும் கண்டாமினேட் ஆயிடுச்சு. ஃபயர் வந்து நம்ம தொட்டா எங்க சுடுமோன்னு சொல்லிட்டு நம்ம அதுகிட்ட பெருசா போறது கிடையாது.
ஸ்பேஸ் கண்டிப்பா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மூணு ஸ்டாரு அப்புறம் கேலக்சி இதுக்கிட்டையும் நம்ம வந்து ஒன்றும் பெருசா போறது கிடையாது. அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது கண்டாமினேட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அதோட வேல்யூவை வந்து சொல்லி கொடுத்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஸ்கூல்ல இருந்தே வந்து ஆரம்பிக்கணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்து சும்மா சப்ஜெக்ட் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா இது முக்கியமா வந்து இயற்கை சார்ந்து நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா கண்டிப்பா வந்து சொல்லி கொடுக்கணும். அது வந்து ரொம்ப தாழ்மையா நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய சான்றோர்கள். உங்களுக்கு யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தயவு செஞ்சு இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் வந்து அதை சுத்தி தான் நம்ம ஒவ்வொருத்தோட வாழ்க்கையே வந்து இருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல நாங்க வந்து எப்படி பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை அமைப்போம், தலைமுறை காப்போம். இந்த காலத்துல நம்மளுடைய தாத்தா பாட்டி இல்ல நம்ம அப்பா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிசி டேங்க் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்தது. சோ என்ன ஆச்சுன்னா ஒரு சமயத்துக்கு மேல அப்போ பாப்புலேஷன்லாம் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் அந்த தண்ணி அதாவது நம்ம செப்டிக் டேங்க் நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாய்லெட்ல இருக்கிற யூரினல் அண்ட் ஸ்லட்ஜஸ் இதுதான் நம்ம வந்து செப்டிக் வாட்டர்னு சொல்றோம். பாக்கி இருக்கிற தண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற பாக்கி இருக்கிற தண்ணிய வந்து நம்ம வந்து கிரே வாட்டர்னு சொல்லுவோம். அதாவது கையலம்புற தண்ணி, குளிக்கிற தண்ணி, பாத்திரம் அலம்புற தண்ணி, துணி துவைக்கிறது இது எல்லாமே வந்து கிரே வாட்டர். பாக்கி இருக்கிற இது பிளாக் வாட்டருங்கிறது நம்ம யூரினல் அண்ட் ஸ்லட்ஜஸ் தான் நம்ம வந்து பிளாக் வாட்டர்னு சொல்லுவோம். இந்த தண்ணியை தான் நம்ம வந்து தொட்டில வந்து எடுத்து அதை வந்து கிரவுண்ட்ல வந்து ரீசார்ஜ் பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா நம்ம பீரியட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வர தண்ணிய நம்ம வந்து ரா வாட்டரா கலெக்ட் பண்ணி டேங்க் உள்ள வச்சு அப்படியே அவுட்லெட்ல இருந்து வெளியில போகும்போது நமக்கு ரா வாட்டர் தான் வெளியில வருது. இந்த வெளியில வர தண்ணிய கிரவுண்ட்ல ரீசார்ஜ் பண்ணும்போது கிரவுண்ட் வந்து கண்டாமினேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்ததுனால அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொட்டிலேயே வந்து இந்த குதிரை சாணம், மாட்டு சாணம் இத வந்து நல்லா கலந்து அதை எடுத்து ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் மாதிரி அவங்க வந்து அதை எடுத்து அந்த இதுல வந்து கொட்டிடுவாங்க. ஸோ ஸ்லட்ஜ் எல்லாமே அடியில வந்து தங்கிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வராது. அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு தேதிக்கு நம்ம பாப்புலேஷனுக்கு இது எல்லாமே வந்து தாக்கு பிடிக்க முடியல. பாப்புலேஷன் முக்கியமா வந்து நம்ம பூமியை வந்து ரொம்பவே கண்டாமினேட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. தண்ணி நம்ம வந்து வாட்டர் பாட்டில வாங்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல நம்ம வந்து காத்த வந்து பாழடிச்சாச்சு. முக்கியமா குளோபல் வார்மிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டா வந்து இதுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த குளோபல் வார்மிங்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் வந்து நாங்க இதுக்கு போயிருந்தோம், மணாலிக்கு போயிருந்தோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்துல ஸ்னோ வர வேண்டியது, ஆனா ஸ்லோவே வரல. ஏன்னா குளோபல் வார்மிங்னால ஸ்னோ வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பொருத்தம். ஸோ அதனால நாம வந்து இயற்கை முறையில நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பா பாதுகாத்து நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நாம வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு முறை அமைப்போம், தலைமுறை காப்போம். பயோசெப்டிக் டேங்க்ல வந்து நீங்க பயோசெப்டிக் டேங்க்ல தான் இந்த வாக்கியத்தை வந்து நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரா வாட்டர்னு சொல்றேன் இல்லையா, அந்த யூரினல் ஸ்லட்ஜஸ் அதை வந்து டேங்க் உள்ள ப்ராசஸ் ஆகி அவுட்லெட்ல இருந்து வெளியில வர தண்ணி ட்ரீட்டட் வாட்டரா வெளியில வரும். அந்த வெளியில வர தண்ணிய பூமியில வந்து ரீசார்ஜ் பண்ணணும். பொதுவா நம்ம வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம வந்து சொல்லுவோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர். அந்த பியூர் வாட்டரை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஒரு 4-5 பைப்ல இறக்கி அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம். அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பூமியோட வாட்டர் ரீசார்ஜ் லெவல் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதே மாதிரிதான்
பியூர் வாட்டரை வந்து எப்படி நாம வந்து ட்ரீட்டட் வாட்டர் நல்ல தண்ணியா நம்ம பூமியில விடும்போது நம்ம பூமியோட வாட்டர் ரீசார்ஜ் லெவல் வந்து எப்படி நல்லா இருக்கோ, அதே மாதிரி வர ரா வாட்டர் வந்து டேங்க் உள்ள ப்ராசஸ் ஆகி அவுட்லெட்ல இருந்து வெளியில போற தண்ணி ட்ரீட்டட் வாட்டரா இருந்து அத பூமியில வந்து ரீசார்ஜ் பண்ணணும். சோ இது எல்லாமே சாத்தியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பூமியில அந்த எர்த்து மேல ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டாதான் நம்ம இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ அதுதான் நாம இங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதியிருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு ஆர்சிசி டேங்க் தான் நம்ம எல்லா வீட்லயுமே வந்து இருந்திருக்கும். நான் இப்ப பேசுறது பயோசெப்டிக் டேங்க்ங்கிறது ஒரு 5-6 வருஷமா தான் இதோட அவேர்னஸ் எல்லாமே வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசாலாம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினாரியோ நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னா ஸ்மெல்லு வரும், 2வது அந்த இடமே வந்து ரொம்ப மெஸ்ஸா இருக்கும், 3வது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும், 4வது அந்த ஸ்லட்ஜ் லாரிக்கு ஃபோன் பண்ணி நீங்க டேங்கை வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் ஆஃப் அன் ஹவர். அதுக்கப்புறமா முக்கியமா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வந்து தேவைப்படும். சோ இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஜெனரேஷன்ல நம்ம வந்து இந்த ஆர்சிசி டேங்க்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த டேங்க் வைக்கும் போது இது எல்லாமே வந்து இராடிகேட் ஆயிடும். எதுல எராடிகேட் ஆயிடும்? இந்த விஷயம் எல்லாமே வந்து எராடிகேட் ஆயிடும். ஸ்மெல்ல வராது, அந்த இடமே வந்து சுத்தமா இருக்கும், ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸ்லட்ஜ் நீங்க ஃபோன் பண்ணி லாரி தண்ணி வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் கம்மியான ஸ்பேஸ் தான் வந்து தேவைப்படும். ஸோ பயோசெப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லையோ அந்த இடத்துல வந்து இந்த டேங்க் வந்து வைக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப மெட்ராஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆ வந்து பிரிச்சிருக்கோம். அம்பத்தூர் தாண்டி அந்த பக்கம் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் வேளச்சேரி தாண்டி கிடையாது, இந்த பக்கம் மாதவரம் தாண்டி கிடையாது, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மணலி தாண்டியும் கிடையாது, நீலாங்கரையில இருந்து சுத்தமாவே கிடையாது. சோ எங்கெல்லாம் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லையோ அந்த இடத்துல வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணா பூமியோட வாட்டர் ரீசார்ஜ் லெவல் வந்து 100% வந்து நல்லா இருக்கும். சோ அதுக்கப்புறமா இப்போ நான் ஏன் வந்து என்ன தமிழ்நாடு பயோ உமன் அப்படின்னு நான் வந்து என்ன எதுக்கு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு கடவுள் புண்ணியத்துல நாங்க வந்து ஒரு 1500 டேங்க் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் நாங்க வந்து டேங்க் வச்சிருக்கோம். இது தவிர நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட் கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், அந்தமான் நிக்கோபார் நம்ம இந்த இடத்துலயுமே வந்து வச்சிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வீட்லயுமே வந்து அவங்க வீட்ல இருந்து வர கழிவை வந்து ப்ராப்பரா வந்து ரீசார்ஜ் பண்ண சொல்றோம். அப்பதான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எடுத்து தர முடியும், நல்ல பூமியா வந்து தர முடியும். ஒரே நிமிஷம். அதுக்கப்புறமா நானும் சரி என்னோட குழுவும் சரி நாங்க ரொம்ப கான்ஸ்டன்டா இந்த சஸ்டைனபிலிட்டி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் வந்து நம்ம இன்னும் பெட்டரா வந்து எப்படி பண்ண முடியும். நம்ம வந்து ஏன்னா நாங்க வந்து ரொம்ப எளிமையா தான் இந்த டேங்கை வந்து தயாரிக்கிறோம். எளிமையா ஒரு சாதாரண மக்களுக்கு கூட வந்து புரியணும் நம்ம சொல்ற கான்செப்ட். சோ அந்த கான்செப்டை நோக்கி தான் நாங்க வந்து ரொம்ப எளிமையாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் பட்ஜெட்டபிளாவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நாங்க இந்த தயாரிப்புல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுதான் வந்து பயோசெப்டிக் டேங்க். அடிக்கடி பாக்டீரியா பவுடர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும், ஒரு பயோசெப்டிக் டேங்க் வந்து இருக்கு. அதாவது பயோசெப்டிக் டேங்க்ங்கிறது பொதுவாக நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வந்து ஆர்சிசில வந்து பண்றாங்க, நாங்க வந்து எஃப்ஆர்பி டேங்க்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதுல வந்து டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டேங்கா தான் வரும். டேங்க்ல வந்து இன்லெட் இருக்கும், அவுட்லெட் இருக்கும். இன்லெட்ங்கிறது என்னன்னா நம்ம டாய்லெட் கனெக்ஷன் தூக்கி அந்த இன்லெட்ல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. டேங்க் உள்ள வந்து அந்த வர ரா வாட்டர் வந்து உள்ள வந்து ப்ராசஸ் ஆகும். எப்படி ப்ராசஸ் ஆகும்?
இந்த பாக்டீரியா பவுடர் நம்ம வந்து போடுறோம் இல்லையா, அந்த பாக்டீரியா வந்து வளரும். அது எப்படி வளருதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட மெயின் ஃபுட்டே வந்து நம்மளுடைய ஹியூமன் வேஸ்ட் தான். ஓகேவா? சோ அந்த ஹியூமன் வேஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா, அது அப்படியே ஃபுல்லா வந்து டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது, அது வந்து உங்களுக்கு ட்ரீட்டட் வாட்டரா தான் போகும். அதனால தான் அவுட்லெட்ல இருந்து வெளியில வர தண்ணி நம்ம வந்து ட்ரீட்டட் வாட்டரா வரும் அப்படிங்கறத நாம வந்து சொல்றோம். அந்த வெளியில வர தண்ணிய ப்ராப்பரா கிரவுண்ட்ல வந்து ரீசார்ஜ் பண்ணணும். சோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதனால தான் இப்ப என்னன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு டேங்க் வந்து ஒருத்தருக்கு வந்து சப்ளை பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வெறும்னா நாங்க டேங்க குடுத்து அப்படியே வித்துட்டு போறது கிடையாது. நாங்க வந்து ப்ராப்பரா கிளையண்ட்டுக்கு வந்து எல்லாமே புரிய வச்சு, அவங்க வந்து எனக்கு வந்து ரெஃபரல் வந்து குடுப்பாங்க. சோ இப்படிதான் நாம வந்து எல்லார்கிட்டயுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா என்னுடைய கம்பெனில வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவே கிடையாது. ஏன்னா, இது வந்து செப்டிக் டேங்க் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். 4 பேர்கிட்ட ரொம்ப பேஷனா நாங்க வந்து பண்றோம். அ அவங்க வந்து ப்ராப்பரா ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். சோ என்னோட கிளையன்ட்டுக்கு வந்து எனக்கு எப்படி ரெஃபரல் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனிக்கு அவங்க வந்து எல்லாமே பேசிடுவாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி வெறும் ரேட் வரைக்கும் தான் வந்து பேசுவாங்க. சோ அந்த ஒரு இதுல தான் வந்து நாங்க வந்து எங்க கிளையண்ட்ட வந்து வச்சிருக்கோம். நாங்க சும்மா வித்துட்டு போறது கிடையாது. ப்ராப்பரா நாங்க வந்து கிளையண்ட்டுக்கு வந்து எஜுகேட் பண்றோம். அதே மாரி ஈஸி அண்ட் குவிக் இன்ஸ்டாலேஷன் இந்த டேங்க். அதே மாதிரி 100% வந்து லீக் ப்ரூஃப். அப்புறம் ஃபிட் அண்ட் ஃபர்கெட். டேங்க் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் மறந்துடலாம். சோ இதுதான் வந்து சேவ் மதர் எர்த். நம்ம டேங்க் வைக்கிறதுனால தான் இத நீங்க வந்து அச்சீவ் பண்றீங்க. அதே மாரி சுற்றுச்சூழல நம்ம வந்து பாதுகாக்கிறோம். முக்கியமா லேண்ட் ஸ்பேஸ வந்து நம்ம பெரிய லெவல்ல வந்து அச்சீவ் பண்றோம். இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 4ல இருந்து 6 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தனாரோ, பில்டரோ, இல்ல மேஸ்திரியோ யார் வேணாலுமே அவங்க வந்து பெருசா ஒரு 10க்கு 10 வந்து கட்டி டேங்க வந்து கட்டிடுவாங்க. டேங்க கட்டிட்டு உள்ள தடுப்பு வைப்பாங்க, தடுப்பு வைக்க மாட்டாங்க. அதுல வர தண்ணி எல்லாமே ரா வாட்டர் வரும். அது பூமிக்குள்ள போகும்போது ஃபுல்லா ப ப பாழடைஞ்சிருது. ஆனா, நம்ம டேங்க் வைக்கும்போது, நம்ம வந்து பூமிய வந்து சேவ் பண்றோம். சுற்றுச்சூழல வந்து பாதுகாக்கப்படுறோம். அத விட முக்கியமானது லேண்ட் ஸ்பேஸ். அத நம்ம வந்து ரொம்ப வேல்யூ பண்றோம். அதனால தான் நாங்க வந்து இன்னைக்கு தேதிக்கு நான் வந்து என்ன வந்து தமிழ்நாடு பயோ வுமனா நான் வந்து என்ன பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, அ எதனால அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு நெறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா, நாங்க ஒண்டி தான் 1500 டேங்க் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம வந்து வச்சிருக்கோம். நெய்பரிங் ஸ்டேட்லயும் வச்சிருக்கோம். அப்போ சொன்ன மாதிரி. சோ எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாருக்குமே வந்து கிடையாது. நாங்க சினிமா தியேட்டருக்கு வரைக்கும் தான் டேங்க் வைக்கல. பாக்கி எல்லா அமைப்புக்குமே வந்து டேங்க் வச்சிருக்கோம். அதனால தான் நான் வந்து என்ன பிராண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு வந்து பயோசெப்டிக் டேங்க் வந்து நீங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து குடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு பயோசெப்டிக் டேங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. எந்த இடத்துல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லையோ, அந்த இடத்துல வந்து பயோசெப்டிக் டேங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு செப்டிக் டேங்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸிஸ்டிங் செப்டிக் டேங்க்ல ப்ராப்ளம் இருக்கா? நீங்க வந்து எங்கள வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ நீங்க எந்த பயோசெப்டிக் டேங்க் வேணாலும் வாங்குங்க. ஆனா பயோசெப்டிக் டேங்க போடுங்க. ஏன்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அதுதான் நம்மளுடைய நம்ம இருக்கிற பீப்பிள் நம்மலாம் ஒரு வயசாயிடுச்சு இல்லையா? நாம அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பூமிய தான் வந்து குடுக்க முடியும். ஏன்னா, பாக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டாமினேட் பண்ணிட்டோம். சோ, பயோசெப்டிக் டேங்க் மூலமா தான் பூமிய வந்து கண்டாமினேட் பண்ணாம, நல்ல பூமியா நம்ம வந்து குடுக்க முடியும். சோ, அதனால என்னோட கம்பெனி டேக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் கண்டாமினேட்டிங் தி எர்த், கோ கிரீன். ஒரு முறை அமைப்போம், தலைமுறை காப்போம். என்றும் நிரம்பாத பயோசெப்டிக் டேங்க். அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ என்ன நான் பிராண்ட் பண்ணி எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்து குடுக்கணும். எல்லாருக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும். பயோசெப்டிக் டேங்க தான் வந்து நீங்க எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து போடணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ் யாராவது கட்டுறாங்க, புதுசா வீடு கட்டுறாங்கன்னா, நீங்க இந்த இன்சிஸ்ட் பண்ணுங்க. இது மாரி பயோசெப்டிக் டேங்க் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி. சோ ஒரு தமிழ், ஒரு திருக்குறள் அதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்க எல்லாரும் வந்து ஒண்ணா சேர்றீங்களோ, அதே மாதிரி
இந்த பயோசெப்டிக் டேங்குக்கும் நம்மளுடைய இயற்கை முறையில நம்ம வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவ் பண்ணணும். எனக்கு வந்து சேயோன் சார் வந்து மிகப்பெரிய, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க ஆர்டிக்கிள் பார்த்தேன், எனக்கு வந்து உங்களை பத்தி தெரியணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து பேசியிருப்போம். பேசினதுக்கு அப்புறமா அவர் வந்து நான் கண்டிப்பா உங்களை வந்து நான் இன்வைட் பண்றேன், நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்க நான் அவரோட வீட்டுக்கு போயிட்டு, நான் இந்த பயோசெப்டிக் டேங்க் நான் ஏன் போடணும், நான் ஏன் தமிழ்நாடு பயோ உமனா இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஐயா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் ஐயா சொன்னார், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேம்மா, நிறைய சான்றோர்கள்லாம் இருக்காங்க, நீங்க அவங்களோட பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளவுதான் ஐயா. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயா அரசு மானியம் வந்து இப்ப கிடையாதுமா. ஆனா ஃபியூச்சர்ல கொடுக்கணும். இது கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு தேதிக்கு எப்படி வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் அண்ட் பெர்மிஷன்ல வந்து கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இதுக்கும் வந்து கண்டிப்பா அரசு வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா கொடுப்பாங்க. நிச்சயமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப அருமையா விளக்கமா சொன்னீங்க. நன்றி ஐயா. நண்பர்களுக்கு ஒரு தகவல், அவங்க 5 எலிமெண்ட்ஸ்னாங்க. நம்ம வழக்கம் என்னன்னா 5 எலிமெண்ட்ஸ்ல நம்ம கந்தர் அனுபூதியில ஒரு பாடல் வரும். வானோ பூனல் பார் கனல் மருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ அப்படின்னு ஒரு அருமையான பாடல். யாரு? அருணகிரிநாதர் பாடல். வானோ, வான், புனல், பார், கனல், மாருதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பூதங்கள். அவங்க சொன்னது 5 எலிமெண்ட்ஸ்ங்கிறது என்னது? 5 பூதங்கள். அதான் வான் ஆகாயம், வானோ புனல் நீரு, பார் நிலம், கனல் நெருப்பு, மாருதம் காற்று. அதுதான் இந்த 5 பூதங்கள்னாங்க. நம் உடம்பிலேயே இந்த 5 இருக்குது. ஆக பிண்டத்திலும் 5 இருக்கிறது, அண்டத்திலும் 5 இருக்குது. அதுதான் பூதங்கள். அத நம்ம சேதப்படுத்தக்கூடாது அப்படி ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட். அவங்க அழகா சொன்னாங்க. பாருங்க, எந்த செப்டிக் டேங்க் வாங்கினாலும் வாங்குங்க, ஆனா செப்டிக் டேங்க் வாங்குங்க, பயோ செப்டிக் டேங்க் வாங்குங்க, அதுதான் சிறப்பு. ஆகையினால அவங்க நல்ல தெளிவா அதுல இருக்காங்க. ரொம்ப அருமையான உரைமா, நல்லா வணங்குறீங்க. இப்ப கோபாலன் அவர்கள் நீங்க கேள்வியை தொடங்கலாம். ஓகே. குரல் நெறி செல்வர் அவர்களுக்கு நன்றி. இப்போ இவங்க வந்து பயோ உமன் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப நல்ல ஐடியா. ஏன்னா இது எல்லாமே ஒரு கொத்தனாரை வச்சு கட்டுவோம், அதுல இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் அதை இது பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்போ எல்லாம் நகரத்துல எல்லாம் அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்துடுறாங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் எல்லா இடத்துக்கும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. இந்த எஃப்ஆர்பி அப்படிங்கிறது நாங்க வந்து எங்க தொழிற்சாலையில யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இழை வலுவூட்டிய நெகிழி, தமிழ் இழை வலுவூட்டிய நெகிழி, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ். ஃபைபர்ங்கிறது ஆக்சுவலி ஃபைபர் கிளாஸ், அது ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்ஸ். ஸோ இது நல்ல ஐடியா. இதை வந்து கீழே புதைச்சி இந்த மாதிரி ரெமடிஷன், ஆக்சுவலி பயோ ரெமடிஷன் அப்படிம்போம். ஸோ பயோ ரெமடிஷன் பண்ணி வெளியில் அனுப்புறது நல்லது. எனக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா, இதை வந்து குடிநீருக்கு இது பண்ணலாம். ஏன்னா குடிநீர்லயும் நம்ம சம்பு கட்டுறோம், அங்கேயும் இதே மாதிரி அந்த செங்கல் சுவர்ல இதெல்லாம் ஒரு கிராக் வந்து அது தண்ணி எல்லாம் முனிசிபல் கொடுக்குற வாட்டர்ல பாதி தண்ணி அதுல போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணலாமா? எஃப்ஆர்பி டேங்கை யூஸ் பண்ணலாமா? அது ஒன்றும். அப்புறம் வந்து அவங்க வந்து தலைமுறை அப்படின்னாங்க. அப்படின்னா இது ஒரு தூரம் போட எஃப்ஆர்பி டேங்க் 30 வருஷமாவது இருக்கணும். அது இருக்குமா? ஏன்னா எங்க தொழிற்சாலையில ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தூரமும் அந்த இது ஆனா அங்க வந்து
ஆசிட் ஃபியூம்ஸ் எல்லாம் வரும். அதனால அதை வந்து மாற்றி அமைச்சிட்டு இருப்போம். ஸோ இது வந்து இந்த மாதிரி செப்டிக் டேங்க்னால இது வந்து 30 வருஷமாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது 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 2வது கேள்வி. இன்னொன்று வந்து அவங்க பயோ உமன் அப்படிங்கிறதுனால ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி. இப்போ இன்னைக்கு வந்து நெகிழி வந்து பிளாஸ்டிக், இவங்க இது மாத்திரம் ஃபைபர் கிளாஸ் பிளாஸ்டிக் ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு தூரம் நெகிழிய நம்ம உபயோகப்படுத்தாம இருக்கோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஸோ இந்த நெகிழிய கூட இதை விடுங்க, இது வந்து திக்கு பிளாஸ்டிக்கு, இது பையெல்லாம் இருக்கு இல்லையா நெகிழி, அதை வந்து அதுக்கு வந்து எதை அதை வந்து மக்கி போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பயோ ரெமிடிஷன் ப்ராசஸ் கூட இருக்கு அப்படின்னு பேப்பர்ல வருது. இதை பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, இன்னி தேதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. ஓகே ஐயா, ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் சம்பை பத்தி கேட்டீங்க இல்லையா? அது ஆமா. வந்து நம்ம தாராளமா வந்து பண்ணலாம். ஏன்னா எஃப்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட், கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. நாம வந்து அதுக்கு வாரண்டியோ கேரண்டியோ வந்து கொடுக்கல. ஏன்னா எஃப்ஆர்பியோட லைஃப் வந்து தானாவே தான் வந்து எடுத்துக்கிறது. அண்டர் கிரவுண்ட் சம்ப்லாம் தாராளமா வைக்கலாம். நாங்க இங்க மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சைட்ல வானகரம்னு ஒரு சைட்டு தாம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ட்ரீங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் லிட்டர் வந்து நாங்க அங்க வந்து டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த டேங்க் வச்சு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஸோ நாங்க 12 வருஷமா இந்த வியாபாரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வியாபாரத்துல வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லம் இருக்கு இல்லைங்களா, மெரினா பீச் கிட்ட. ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு நம்ம டேங்க் வச்சு 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இந்த 10 வருஷத்துல நாங்க வந்து 2 ஃப்ளட்டு, 4 சைக்ளோன் நாங்க வந்து பார்த்திருக்கோம். 2 பெரிய மழை பார்த்திருக்கோம். இத்தனை இதுலயுமே வந்து டேங்குக்குலாம் எந்த பாதிப்பும் வராம நல்லபடியா வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த மெரினா பீச் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க 6 டேங்க் வச்சிருக்கோம் இந்த விவேகானந்தர் இல்லம்ல. அண்டர் கிரவுண்ட் சம்பை பொறுத்த வரைக்கும் எஃப்ஆர்பி டேங்க் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ், உங்களுக்கு ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். லைஃப் நல்லா கொடுக்கும். டேங்க் உள்ள இறங்கி தாராளமா வந்து கிளீன் பண்ணலாம். உள்ள முக்கியமா வந்து ஃபுட் கிரேட் கோட்டிங் வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால அந்த தண்ணியை தாராளமா ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். அது ஒண்ணு. 2வது பயோசெப்டிக் டேங்க் வந்து பத்தி பேசுனீங்க. பயோசெப்டிக் டேங்க் பொறுத்த வரைக்கும் எந்த சைட் இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் டேங்க் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 months கழிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் அந்த ஆசிட், ஃபினாயில், ஹார்பிக் எது வேணாலும் விட்டு வந்து கிளீன் பண்ணலாம். ஏன்னா டேங்க் உள்ள வந்து n நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து இனிஷியலா வந்து வளரணும். அது வளர்றதுக்காக தான் நம்ம அந்த பவுடர் வந்து இனிஷியலா 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஃபீட் பண்ண சொல்றோம். அதுக்கப்புறமா லைஃப் டைம் நீங்க வந்து ஃபீட் பண்ண வேண்டாம். ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும். இஃப் இட் இஸ் கமர்ஷியல் அதோட ப்ரொபோர்ஷனேட் வந்து வேற. ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் லைஃப் டைம் நம்ம வந்து ஃபீட் பண்ணவே வேண்டாம். இனிஷியல் ஃபீடிங் கண்டிப்பா முக்கியம். ஒரு 2-3 months வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணவே வேண்டாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 6 பேருக்கு தேவையான டேங்க் வந்து வச்சிடுறோம். ஓகேங்களா? சப்போஸ் உங்க வீட்டுல ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்துறீங்க, அந்த சமயத்துல ஒரு 10 பேர் 20 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல மாத்திரம் ஒரே ஒரு கைப்பிடி அந்த இனாக்குலம் பவுடர் எடுத்து பக்கெட்ல போட்டு நல்லா கலந்துட்டு அதை எடுத்து எனி ஒன் ஆஃப் தி கமோட்ல வந்து விட்டுடலாம். அதே மாதிரி அந்த சமயத்துல நீங்க வந்து ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்க எங்கேயாவது ஊருக்கு போயிடுறீங்க, டேங்க் நம்ம பயோசெப்டி டேங்க் வச்சுட்டு நீங்க எங்கேயாவது ஊருக்கு போயிடுறீங்க, ஒரு 10 நாளைக்கு மேல போயிடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற பாக்டீரியா எல்லாமே வந்து இறந்து போயிடும். அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த பவுடர் வந்து ஃபீட் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறைகள் தான் வந்து இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்க, பிளாஸ்டிக்கை பத்தி நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா? ஸோ HDPE பிளாஸ்டிக் வந்து வேற, பிவிசி பைப்பு வந்து வேற. ஆனா இது வந்து எஃப்ஆர்பி ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஷிப்பு போட்டு எல்லாமே அதுல தான் வந்து பண்றாங்க. இந்த ரெசின் வச்சு நம்ம பண்றதுனால லைஃப் வந்து பயோசெப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 50 வருஷம் வந்து கொடுக்குறோம்.
அண்டர் கிரவுண்ட் சம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 வருஷம். ஏன்னா அது ஒரு ஜெனரேஷனையே நம்ம வந்து அந்த டேங்கை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாராவது ஒரு வீடு கட்டுறாங்க, இன்னைக்கு தேதிக்கு வீடு கட்டுறாங்கன்னா ஒரு 25 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடு கட்டுறாங்க. அவங்க மத்த நாள் வந்து எனக்கு இந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கணும், இந்த இடத்துல எனக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், இந்த இடத்துல கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா நம்ம டேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஃபிட் அண்ட் ஃபர்கெட் தான். சோ ரொம்ப 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 எளிமையான ஒரு இதுதான் வந்து. ஏன்னா இது வந்து ரொம்ப எல்லாருமே வந்து அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து அஃபோர்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டபிள் பிரைஸா இருந்தா தான் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அது வேணும். சோ அதனாலதான் நம்ம அதை எளிமையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா. நன்றி. இல்ல பயோ ரெமெடிஷன் பத்தி என்ன நீங்க வந்து பயோ உமன்னால பயோ ஆமாங்க. ரெமெடிஷன் பத்தி இந்த நெகிழிய எப்படி மக்க பண்றது, அத மக்க வைக்கணும், அது வந்து இதுல பாசிபிள் அப்படிங்கிறாங்க பாக்டீரியாவனால. சோ அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல பயோ இருக்கிறதுனால. ரெமெடிஸ் எனக்கு புரியுது ஐயா. எதை சொல்றீங்க? மக்கப்படுத்தணும்னு புரியல எனக்கு அந்த ஒரு வார்த்தை. பயோ ரெமெடிசி இப்ப என்ன ப்ராப்ளம்னா, அந்த பிளாஸ்டிக்க பைய அப்படியே போட்டதுனால அது ஆமா. டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ் டு கெட் டீக்ரேட். இதை Correct. டீக்ரேட் பண்ணியாகணும். அந்த டீக்ரேடேஷனுக்கு நிறைய காஸ்ட்லி மெத்தட் எல்லாம் இருக்கு. அதுல வந்து பயோ ரெமெடிஷன் மெத்தட் கூட இருக்கு. அதாவது இதுல எக்ஸ்பெரிமெண்டா இது பேப்பர் போட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரியும் யோசிக்கலாம், இந்த மாதிரியும் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். அதுக்காக சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சத்யா, உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா? சத்யநாராயணன், பரவாயில்ல. சத்யநாராயணன் ஐயா கேக்குறாரு பாருங்க. நாராயணன் சார் நீங்க பேசலாம், சொல்லுங்க. அவர் விஞ்ஞானி கேட்டார், இந்த பயோசெக்யூரிட்டில இந்த இது பாக்டீரியா போட்டானாக்கா அது எவ்வளவு வருஷம் இருக்கும் ஒரு சந்தேகம் கேட்டாரு. இப்போ நம்ம ஃபைபர் டேங்க் வந்து பூமியில இன்ஸ்டால் பண்ணோம்னா அதோட லைஃப் 50 வருஷம் ஆனாலும் 60 வருஷம் ஆனாலும் அந்த டேங்க் வந்து பிளெக்சிபிள் ஆகாது, மக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த டேங்கை வந்து ஓகே நாளைக்கு வந்து ரீயூஸ் அல்லது கண்டாமினேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னும் போது இந்த ஃபைபர் டேங்கை நம்ம வெளியில எடுத்துட்டு வேண்டாம் அப்படின்னாக்க இதை அப்படியே ஸ்கிராப் பண்ணி நாங்க வந்து மறுபடியும் வந்து இதை வந்து ஒரு கோட்டிங்க்கு வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபைபரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து எவ்வளோத்தையும் வந்து ரீயூஸபிள். நம்பர் ஒன், எத்தனை வருஷம் ஆனாலும் டேங்க் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதை வந்து திருப்பி வந்து நம்ம வந்து வேற இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்பர் டூ, சப்போஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க வாண்டாங்கன்னா இந்த ஃபைபர் வந்து இந்த ஃபைபர் மெட்டீரியல் பண்ணி மறுபடியும் வந்து அந்த பாக்டீரியா கோட்டிங்காக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சார் ஆன்சர். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க சார். நன்றி. அடுத்தது பேராசிரியர் திலகவதி, நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. ஒண்ணு இல்ல, அம்மா வந்து எல்லாம் சொன்னாங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இது கொண்டு போற மாதிரி அரசு கிட்ட நீங்க ஏதாவது பட்ஜெட், அதாவது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இப்ப மழைநீர் சேகரிப்புக்குன்னு ஒரு இது ஏற்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இதை வந்து நீங்க மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ஒரு கருத்தூர் மாதிரி நீங்க அனுப்பியிருக்கீங்களாமா? அது ஒரு கேள்வி. இதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி, எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அங்க பூந்தண்டத்துக்கு ஒரு பூஞ்சோலைன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க நீங்க இது மாதிரி ஒண்ணு வச்சு தர முடியுமா? ஆமா, எவ்வளவு இது வந்து இதுல ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புறேன். இதுல அம்மா மேடம் சொன்ன மாதிரி எந்த இடத்துல நம்ம வந்து டேங்க் வைக்கலாம். இன்னைக்கு வந்து பேப்பர் தினமலர் பேப்பர்ல ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் வந்து இருக்குது. மனித கழிவுகளை மனிதன் விட்டு எடுக்க சொல்லக்கூடாது, டேங்க்ல இறங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு ஆர்டர் வந்து இன்னைக்கு வந்து பேப்பர் ஆர்டிகல் இருக்கு. இந்த பயோசெப்டி டேங்க் போனதுனால இந்த மனித கழிவு எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து ஏன்னா மனித கழிவு வந்து அந்த டேங்க் வந்து சேராது, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அம்மா நீங்க சொன்ன அப்படி இந்த இடத்துல நம்ம வந்து டேங்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுல
எவ்வளவு செலவாகுங்க இதுக்கு? எவ்வளவு செலவு? யூசேஜோ அதுக்கான இல்ல செலவு எவ்வளவுங்க ஆகுது இதுக்கு? ஸ்டார்டிங் வந்து ஒரு 35,000. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு இங்க ஒரு எடுத்துன்னு வச்சுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45,000 ரூபாய் வரும். அதுக்கு கம்மியா பட்ஜெட் வந்து இருக்கு, இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்கு உண்டான நான் சொல்றது வந்து லைஃப் லாங் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. அவ்வளவுதான் நாங்க கொடுக்குற டேங்க் இருந்தாலும் 3 தடவை அமைச்சா லைஃப் லாங் வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. அது மாத்திரம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு இன்னைக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ நன்றி. அவங்க லைன் சரியா கிளியரா இல்லை அவங்களது. இது சத்யநாராயண் சார் லைனு. இப்போ ஐயாசாமி சார் நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஆர்வமா இருக்கீங்க. கொடைக்கானல்ல இருந்து பேசுறாரு ஐயாசாமி. அதான் குள்ளெல்லாம் போட்டு ஐயா வித்தியாசமா தெரியுறாங்க. அதான் கொடைக்கானல் குளிர்ல இருக்காரு. நம்ம எல்லாம் அங்க வெயில் வெந்து. முதல்வரும் போயிருக்காங்க, ஐயாவும் போயிருக்காங்க. சரி சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். மண்புணல் தீ வழி ஒளியாய் மண்ணி நிற்கும் தெய்வம்னாங்க. தெய்வமா போற்ற வேண்டிய அஞ்சையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய தன்மையை அழிச்சுக்கிட்டே வர்றோம். அத பிரமாதமா அழகா அம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு இங்க கொடைக்கானல்ல சிக்னல் நல்லா கிடைக்காததுனால விட்டு 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 தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிறப்பான இது. இந்த கொடைக்கானல்ல நான் இப்ப புதுசா ஒரு பங்களா ஒண்ணு கட்ட போறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு செப்டிக் டேங்க் வைக்க முடியுமா, என்ன ஏது, எவ்வளவு ஆகுது, எத்தனை பேருக்கு எவ்வளவு ஆகுது என்னங்கிறத கொஞ்சம் விவரமா சொல்லணும். அம்மா சொல்லணும். அம்மா சொன்னாலும் சரி, ஐயா சத்யநாராயண மேடம் நீங்க லைன்ல வரலாம். நாங்க ஆல்ரெடி வந்து கொடைக்கானல், ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடுல நம்ம டேங்க் வச்சிருக்கோம். மலை பிரதேசத்துல வச்சிருக்கோம். கொடைக்கானல் தாராளமா வந்து வைக்கலாம். எனக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆஃப்டர் த மீட்டிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். சரி, ஓகேவா? அது ஒண்ணு. தாராளமா வந்து பண்ண முடியும். ஆக்சுவலா 2 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கேட்கட்டும். ஏன்னா அவன் ஐ அம் சோ ஹாப்பி. அவன் இந்த எங்க ஜெனரேஷன்ல அவன் வந்து கேக்குறான் அப்படின்ட்டு. சொல்லுக்கண்ணா. அவன் எங்க? ராம் கணேஷ் எந்த நம்பர்ல இருக்கான்? அந்த ராம் கணேஷ் நீ பேசுப்பா. உனக்கு மைக் கொடுக்குறேன். ராம் கணேஷ் கமான் லைன் அன்மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணு. வெரி குட். வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். இப்ப எங்க வீட்ல எங்க ஏரியால எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் தான் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நாங்க வெளில போகும்போது நிறைய பார்க்கும்போது நான் செப்டிக் டேங்க் யூஸ் பண்றவங்கள அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இல்லைன்னா பயோகிரேடபிள் யூஸ் பண்ண சொல்லி நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். சூப்பர்ப்பா. எந்த இடம்? எங்க அப்பாவும் பில்டர் தான். ஓ சொல்லுப்பா. எங்க மெட்ராஸா பண்ணி? ஆமா ஆமா, குரோம்பேட்டா. ஓகே. நான் அங்கெல்லாம் டேங்க் வச்சிருக்கேன் கண்ணா. ஓகே ஓகே மேம். நைஸ். நான் என் மொபைல் நம்பர் போடுறேன். எனக்கு அதுக்கு அப்புறமா அதுல கால் பண்ணுங்க. ஓகே மேம். மொபைல் நம்பரை சாட்ல போட்டுருங்க, உங்க மொபைல் நம்பரை. சரியா? ஐயா கருணாநிதி ஐயா ஏதோ கேட்டாரு. கருணாநிதி வாங்க, கருணாநிதி பேசுங்க. மதுரையில இருந்து அவர். மதுரை. வணக்கம்மா. உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இதுல வந்து எனக்கு வந்து இந்த பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோ கேஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? அனதர் ஒரு இன்ஜினியரிங் பார்ட்டா வந்து இதுல இருக்க வேஸ்டேஜ் வந்து நம்ம எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார இப்ப காய்கறிகள், கழிவுகள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு செப்பரேட் டேங்க் இது பண்ணும்போது அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது மூலமா ஒரு ஃபியூயல் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு சோர்சஸ் இருக்கா, சான்சஸ் இருக்கா? அப்படின்னும் போது இது மோர் ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா இப்போ நம்ம பேசுறது வந்து ஹியூமன் வேஸ்ட்டுக்கு பயோசெப்டிக் டேங்க். ஓகேவா? நேச்சுரல் ப்ராசஸ் அந்த டீக்ரேடபிள் இருக்கு இல்லையா, ஃபுட் வேஸ்ட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மூலமா தான் நாம வந்து பயோகேஸ் வந்து தயாரிக்க முடியும்.
அது ஏன் டொமஸ்டிக்ல வந்து பெரிய ஹிட் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல அந்த ஃபுட் வேஸ்ட் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த காய்கறிலாம் நறுக்கி போடுறோம் இல்லைங்களா, அந்த வெஜிடபிள்ஸ், அது எல்லாமே வந்து டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான இதுல தான் வருது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த பயோ கேஸுங்கிறது நீங்க வந்து ஒரு பக்கெட் தண்ணி கூட அதுல வராது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் தான் நீங்க வந்து பயோகேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுல என்ன ஒரு எதிர்பார்க்குறாங்களோ அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஸோ அதுக்கு நீங்க வந்து நிறைய வந்து மெனக்கெடணும். ஃபியூச்சர்ல இந்த பயோகேஸ்க்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு இன்வென்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. இது இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது இப்ப இந்த டேங்க் இது பண்றதுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு எவ்வளவு இடம் ஒதுக்கீடு பண்ணணும்? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம அதாவது சிட்டில வந்து இன்னைக்கு வந்து இப்ப இந்த தம்பி அழகா வந்து ராம் கணேஷ் வந்து ஒரு கேள்வி இது பண்ண அப்படியே, அதாவது டிரைனேஜ்ல வந்து ப்ராப்ளம், வெள்ளம் வரும்போது உள்ளுக்குள்ள ஓபன் ஆயிட்டு அந்த இது பண்ணும்போது எல்லா இடங்கள்லயும் அது நாஸ்தி ஆயிடுது. அது வந்து கவர்மெண்டோடைய வீக்கர் சைடுன்னு தான் சொல்ல முடியும். அந்த திட்டத்துல வந்து பிளானிங்ல வந்து அதுவே வீட்டுக்குள்ளார வச்சுட்டோம்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம்ன்றதே இல்லாமல் வாட்டர் டிரைனேஜ் வந்து ஃப்ளோ நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாகவும் போயிடும், ரோட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் இதை வந்து ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணோம்னு வச்சுடுங்க. அதுக்கு ஒரு வீடு கட்டும் பொழுது எவ்வளவு இடம் வேணும்? இப்ப அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வீடுக்கு எவ்வளவு இடம் வேணும்? சோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குதா? ஆமா ஐயா. அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடாகட்டும், எதுவா இருந்தாலுமே அக்கார்டிங் டு தி கால்குலேஷன், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் யூசேஜ் வந்து அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ரெசிடென்ஷியல்னா ஒரு கால்குலேஷன், கமர்ஷியல்னா ஒரு கால்குலேஷன், இண்டஸ்ட்ரியல்னா ஒரு கால்குலேஷன். செப்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல கெப்பாசிட்டி வந்து அரைவ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து தர முடியும். இது அப்படியே ஜஸ்ட் லைக் தட்லாம் எனக்கு வந்து எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க, டேங்க் ரேட்டு சொல்லுங்க, டேங்க் சொல்லுங்கலாம் சொல்ல மாட்டோம் நாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன பர்பஸ், எதுக்காக வந்து பண்ண போறீங்க, நீங்க வந்து மேக்சிமைஸே இவ்வளவுதான் பண்ண போறீங்களா, நான் இப்போதைக்கு ஒரு வீடு தாங்க கட்டுறேன், நான் வந்து 5 வருஷம் கழிச்சு தாங்க அந்த வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கும் சேர்த்துதான் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம். அதனாலதான் ஒரு கிளைண்ட் கிட்ட பேசும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும் கொஞ்சம் டீட்டெயில்டு கேட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு கிளைண்ட்டும் வந்து மாறும். அதை விட முக்கியமானது பூமி. ஒவ்வொரு டேங்க்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்க வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், ஐயா வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், சத்யா வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும், ராம் வீட்டுல ஒரு மாதிரி இருக்கும். அந்த மண் இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொன்றும் நமக்கு புதுசு புதுசா ஒண்ணு சொல்லி கொடுக்கும். சோ அதனால டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே டேங்க் தான். அந்தந்த வீட்டுக்கு தன்மைக்கு தகுந்தாப்புல, அந்தந்த பூமிக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து டேங்க் வச்சுட்டு போறோம். எல்லாமே வந்து வித்தியாசப்படும். காஸ்ட் என்னவா இருக்கும்? இப்போ பொதுவா உங்க வீட்டுல ஒரு 4ல இருந்து 6 பேர் வரைக்கும் இருக்கீங்க, தனிப்பட்ட வீடு, நீங்க புது வீடு கட்டுறீங்க, இல்ல பழைய வீட்டுல இந்த டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா கூட டேங்க், டிரான்ஸ்போர்ட், ஜிஎஸ்டி சேர்த்து ஆல் ஓவர் தமிழ்நாடு 50,000 ரூபாய், 54 வரும். நாங்க 50,000 ரூபாய் கொடுக்குறோம். அதுதான் சொல்றேனே, நான் இத வந்து ஒரு வியாபார நோக்கத்தோட பார்த்துட்டு இருந்தேன்னா நான் வந்து என்ன தமிழ்நாடு பயோ உமன் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வியாபாரத்தையே பார்த்துட்டு நான் போயிருப்பேன். ஆனா நிறைய இடத்துல பண்ணி பண்ணி பார்த்து ரொம்ப மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஏன்னா நம்மளாம் தண்ணி இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் டப்பால வாங்கி குடிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் வெயில் மெட்ராஸ்ல தாங்க முடியல, அப்படியே உடம்புலாம் எரியுது, ஏசி கார்ல தான் போறேன். ஆனா அந்த கண்ணாடில எங்க உடஞ்சி வெளியில வருமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த என்ன அந்த குளோபல் வார்மிங்னால சூடுலாம் அப்படியே இதா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து அந்த மரம் நடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தையே வந்து கூலா வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் செல்ஃப் டிசிப்ளின் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து ஒழுங்கா எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த குளோபல் வார்மிங்ல தப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இயர் ஆன் இயர் நம்ம இதை விட பெருசாதான் நம்ம வந்து வெயிலாகட்டும் மழையாகட்டும் நம்ம எல்லாருமே பெருசாதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒரு எறும்பு தான். அது வந்து கண்கூடா வந்து இந்த வியாபாரத்துல வந்து பார்த்துட்டேன்.
இப்ப டாக்டர் பிரேமானந்த் என்ன சொல்றான்னு பாப்போம். வாங்க டாக்டர் பிரேமானந்த். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரலை கேட்டு. இந்த அருமையான குரலை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்த குரல். அருமையான ஐயாவை நினைச்சவனே டக்கு டக்குன்னு ஒரு குரல் வந்துருது. என்னன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா மேடம் சொன்ன மாதிரி பயோ விமன் அப்படின்னு ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. எந்த ஒரு விஷயம் உருவாக்கினாலும் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. மாதிரி பாதகமா இருக்கிறது என்னவா இருக்கலாம்? 1-2 பாயிண்ட் இருந்தா என்னவா இருக்கும்? கண்டிப்பா. நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டேங்க் நாங்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா பயோசெப்டிக் டேங்க் அவேர்னஸே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆரம்பிச்சது. ஓகேவா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க டேங்க் இன்னைக்கு தேதிக்கு தான் வந்து 5 அடுக்குல வந்து பண்றோம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பார்ட்டிஷன் 2 கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா 2 பார்ட்டிஷன் 3 கம்பார்ட்மெண்ட், 2 பார்ட்டிஷன் 4 கம்பார்ட்மெண்ட், இன்னைக்கு 2 பார்ட்டிஷன் 5 கம்பார்ட்மெண்ட்ல நாங்க வந்து டேங்க வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே கிளைண்ட் கொடுக்குற ஃபீட்பேக் தான். நாங்க கிளைண்ட் கொடுக்கறத வச்சுட்டு தான் நாங்க ஒவ்வொன்றுமே வந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு ஐயா எனக்கு கொஞ்சம் ஹோஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேங்க் ஒரு தடவை காமிச்சு ஐயாக்கு புரிய வைப்பேன் ஐயா. தாராளமா நீங்க பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஓகே ஐயா, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பண்றேன் ஐயா. எஸ், தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே, இப்போ இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல தெரியுது பாத்தீங்களா? நான் வந்து கர்சர் வைக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து இன்லெட். இது வந்து 2 பார்ட்டிஷன் இருக்கு டேங்க் உள்ள, 4 கம்பார்ட்மெண்ட். இது எல்லாமே நாங்க வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஃபீட்பேக்கை வச்சுட்டு தான் இது எல்லாமே நாங்க வந்து மாத்திக்கிட்டே வந்து இருந்தது. சோ இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஜாலி மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட வந்து சொல்றோம், என்ன சொல்றோம்? டேங்குக்கு முன்னாடி வந்து ஒரு சேம்பர் வந்து வைங்க. அந்த சேம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த நாப்கின், அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர், இது எல்லாமே வந்து வரும். அதனால டேங்குக்கு முன்னாடி ஒரு சேம்பர் வந்து ஒண்ணு கட்டுங்க. கட்டினதுக்கு அப்புறமா அதோட இன்லெட்டை கொண்டு போய் டேங்க்ல வந்து வைங்கன்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கிளைண்ட் வந்து அதை கட்ட மாட்டேன்றாங்க. கட்டாம இருக்கிறதுனால அந்த வர்ற பைப் லைன்ல இந்த டிஷ்யூ பேப்பரு, பாட்டில், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அது நாப்கின் எல்லாமே அடைஞ்சி அதுதான் கிளாக் ஆகி நம்ம டேங்க் உள்ள போகாது. சோ அப்போ போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த பைப் லைன்லாம் வந்து ப்ராப்பரா வச்சு டேங்குக்கு முன்னாடி ஒரு சேம்பர் வந்து மேண்டேட்டரியா வைக்க சொல்லி நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்றோம். டேங்கை பொறுத்த மட்டும் நாங்க வந்து கம்ப்ளீட்டா எங்க சைட்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம டேங்கே வெளியில வந்து அனுப்புறோம். சோ பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேங்க் மூலமா வராது, கிளைண்ட் மூலமா அந்த பைப் லைன்ல ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வரதான் செய்யும். நாங்க அதையும் அட்டென்ட் பண்ணி கொடுக்குறோம். அதை யூஸ் பண்ணிட்டு கூட கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க நம்ம கிட்ட. வெரி குட், வெரி குட். அடுத்தது இப்ப டாக்டர் லதா சார், நீங்களும் கேளுங்கம்மா உங்க கேள்விய. லதா சொல்றேங்க சார். இவங்க வந்து பரமத்தி வேலூர் பேராசிரியர். சொல்லுங்கம்மா, கேளுங்க. நிறைய கொஞ்சம் டவுட் இருக்குதுங்க. நாமக்கல் பரமத்தி வேலூர், சொல்லுங்க. இது பயோசெப்டிக் டேங்க் வந்து ரொம்ப சின்னதா தானே மேடம், ரேடியஸ் இதெல்லாம் சின்னதா தானே மேடம் இருக்கும். உள்ளுக்கு இன்லெட் வாட்டர் எவ்வளவு போகும், வெளியில வர்றது எவ்வளவு வரும்? அம்மா உள்ள என்ன அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வருதோ the same amount of water வந்து டேங்க் உள்ள ப்ராசஸ் ஆகி உள்ள வர ரா வாட்டர் வந்து இட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ் இன்சைட் தி டேங்க். ஸோ அவுட்லெட்ல இருந்து வெளியில வரும்போது உங்களுக்கு ட்ரீட்டட் வாட்டரா தான் வெளியில வரும். அந்த தண்ணியை தான் நம்ம பூமியில வந்து ரீசார்ஜ் பண்றோம். எவாபரேஷன்லாம் ஆகாது. யாரோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. இது வந்து மண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கணுமா மேடம்? தண்ணி தொட்டிக்குள்ள எல்லாமே மண்ணுக்குள்ளதாம்மா. சரி, இது ஓபன் பண்ணி போறதுக்குலாம் மேல மண்ணுக்கு மேல வச்சிருப்பீங்களா ஹோப்பர் மாதிரி மேடம்? புரியல என்ன சொல்றீங்க?
டேங்க் ஓபன் பண்ணி அந்த இது பாக்டீரியா எல்லாம் திரும்ப பவுடர் எல்லாம் போடுற மாதிரி. முக்கியமானது பல்ல எடுத்து டேங்க வச்சுட்டு மூடினதுக்கு அப்புறமா டேங்க் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் திறக்கவே கூடாது. ஏன்னா நம்ம அந்த பாக்டீரியா பவுடர் ஒண்ணு போடுறோம் இல்லையா, அது போட ஆரம்பிக்கும் போது மீத்தேன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆனாதான் இந்த பாக்டீரியா வந்து உள்ள வளரும். இது உள்ள வளர்ந்தாதான் அந்த ஹியூமன் வேஸ்ட் வந்து சாப்பிடும். அந்த பவுடரை வந்து எனி ஒன் ஆஃப் தி கம்மோட்ல நம்ம வீட்டுல வந்து ஒரு கைப்பிடி எடுத்து பக்கெட்ல போட்டு நல்லா கலந்துட்டு எனி ஒன் ஆஃப் தி கம்மோட்ல வந்து விட்டுடலாம். நம்ம டேங்க வச்சு மூடினதுக்கு அப்புறமா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் திறக்கவே வேண்டாம். இந்த கிளாகிங் ஆகும் போதுதான் திறக்கணும். வெரி குட். பிச்சம்மாள் பிச்சம்மாள் பிச்சம்மாள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இது ரொம்ப புதுமையா இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்திருக்கேனே தவிர எனக்கு வந்து இது ரொம்ப புதுமையா இருந்தது. அம்மா சொன்னது மாதிரி அந்த பயோசெப்டிக் டேங்க் வந்து என்றுமே வந்து நிரம்பாத டேங்க் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்கெல்லாம் அடுக்குமாடியில தான் இருக்கோம். அடுக்குமாடியில இருந்தாலும் அப்பப்போ இங்க வந்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதை வந்து இப்பதான் நான் முதல் முறையா நான் கேட்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் இப்ப பயப்பட, அதாவது எர்த்து, வாட்டர், ஏர், ஃபயர், ஸ்பேஸ், இந்த இதுக்கு வந்து அவங்க ரொம்ப அருமையா விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அந்த அவங்க தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இதுவா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அறிவியல்ல வந்து நான் இது கிடையாது. ஏன்னா நான் வந்து சமூகவியல்லையே இருந்ததுனால எனக்கு இது கொஞ்சம் புதுமையா இருந்தது. இப்போ அந்த இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நான் அருமையா இருந்ததுனால, அதாவது நம்ம வந்து கடைசியா சொன்னாங்க சேவ் மதர் எர்த், அது வந்து என்வரன்மெண்ட், லேண்ட் ஸ்பேஸ், அது வந்து சொந்த வீட்டுக்காரங்க நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இதை வந்து அருமையா கேட்டுட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க செய்வாங்க. நான் வந்து ஏதோ இந்த இதுல இருந்து வெள்ளத்துல எல்லாம் நான் ரொம்ப அடிபட்டுட்டோம் வந்து அது ரொம்ப அருமையா எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதை வந்து நிச்சயமா எல்லாருக்கும் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு புரிந்த அளவுல நான் சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய அறிவியலாளர். எனக்கு சமூகத்துக்குள்ள நன்றி ஐயா கூப்பிட்டது. இந்த அவங்க சொன்னாங்கல்ல அந்த கெமிக்கல், அத ஆர்டினரியா நம்ம சாதாரணமா உள்ள டேங்க்ல போட்டு அதை யூஸ் பண்ணலாமா? இல்ல ஐயா, அது பண்ண முடியாது ஐயா. ஏன்னா ஆர்சிசி டேங்க்ல வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து டேங்க்குள்ள நம்ம வந்து பண்றது கிடையாது. நம்ம எஃப்ஆர்பி டேங்க்ல வந்து ஒரு சூழல் வந்து கொடுத்துருக்கோம். அந்த சூழல் கொடுத்ததுனால தான் அந்த சூழல்ல அது வந்து வளருது. நன்றி 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 நன்றி. அடுத்து நிறைவாக நிகழ்ச்சியில் நன்றி நவில வருமாறு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், கௌரவ விரிவுரையாளர், அதாவது வாழ்நாள் கற்றல் துறையினுடைய விரிவுரையாளர் முனைவர் எஸ் பிரேமானந்த் அவர்களே, வாருங்கள், உங்கள் நன்றி உரையை நவிலுங்கள். பிரேமானந்த். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை மற்றும் பெக் ரூசா 2.0 பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் அறிவியல் அரங்கம் தொடர் நிகழ்ச்சி 92. இன்றைய தலைப்பு எங்கும் இல்லாத ஒரு கொஞ்சம் உரக்க, கொஞ்சம் நல்ல வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல சொல்லுங்க தெளிவா. இன்று நடந்து இருக்கும் அருமையான தலைப்பு ஒரு முறை அமைப்போம் தலைமுறை காப்போம் என்று அருமையான தலைப்பில் எல்லாருக்கும் நூலில் நல்லன எடுத்து எல்லாருக்கும் பொதுப்பட கூறுதல் இவருக்கு இயல்பு என்று சொல்லக்கூடிய எங்கள் தலைமை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அதாவது நெறியாளர் என்று சொல்லலாம், நிறுவன செயலாளர் என்று சொல்லலாம், பல பட்டங்கள் அவருக்கு கொடுக்கலாம். ஏனென்றால் அரசாங்கமே பார்த்து திருவள்ளுவருக்கான பரிசு கொடுக்கிறது அப்படி என்றால் அது அவரை மட்டும் வேறு யாரும் அந்த பரிசை பெற முடியாது. அதுதான் இந்த பூமியின் சாத்தியம் என்று நம்பி அவருக்கும் நன்றியை தெரிவித்து வரவேற்புரைக்காக டாக்டர் ரா உமா பாரதி அவர்கள்
தன்னுடைய இயற்கையான நேரங்களில் அழகான வரவேற்புரை கொடுத்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்று தலைமை உரை ஆற்றிய பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் மிக மிக அருமையாக வந்து ஒரு தலைமை உரை வழங்கி நம்மளுக்கு பெருமை சேர்த்து இருக்கிறார்கள். வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் எப்பொழுதும் தலை கட்டி காட்பார்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களிடம் இருக்கிறது. மற்றும் கருணாநிதி அவர்களும் இன்று பூங்காவில் அறிவியல் பூங்கா இந்த காலாண்டு இதழ் வெளியிடுவதற்காக செயல்பட்டார்கள். ஆனால் இன்னும் டெக்னிக்கல் இஷ்யூவால அந்த வீடியோ பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆமாம், அதான் எப்பொழுதுமே எங்கள் தலைவர் நிறுவன தலைவர் எப்பொழுதுமே அது சரியாக செய்வார். என்னமோ தெரியல, இந்த டெக்னிக்கல் இஷ்யூவால நம்ம பேசுறது பயோ டாபிக் இல்லையா, அப்படி பேசுற டாபிக்னால இன்டர்நெட் வேலை செய்யாம போய்விட்டது. இன்று நமக்கு சிறப்புரை ஆற்றிய டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ல ரொம்ப அழகாக, ஒவ்வொன்றும் அழகாக, எவ்வளவு அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகாக சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்தார்கள். ஃபிட் அண்ட் ஃபர்கெட். ஃபிட் பண்ணிட்டு மறந்துருங்க, அதுவே அது வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும், பயோ வேலைகளை செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயங்கள். இதுக்கு நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் தேவைப்படுகிறது. இதை நம்ம சரியா பயன்படுத்தி வந்தோம்னா அடுத்த தலைமுறைகள் நன்றாக இருக்கும் என்று சொல்லி எங்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து, வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த மயிலை சங்கத்துக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கும் அனைவரும், கருணாநிதி அவர்கள், பிச்சையம்மாள், அவங்க எல்லாம் ரொம்ப இளமையா இருக்காங்க. பிச்சையம்மாள் பார்க்கும்போது ரொம்ப இளமையா இருக்காங்க. சத்யநாராயணன் சார், இந்த கோபாலன் சார் எல்லாம் வரலன்னா எனக்கெல்லாம் வந்து ஏன்டா இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்லாம் நினைப்பேன். அவர் வந்தா தான் அந்த கேள்வியோட பக்குவமும் இருக்கும், நுணுக்கங்களும் இருக்கும். ஐயா கோபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராம் கணேஷ், உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல்ல போய் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம திலகவதி அம்மையார் சொல்லியிருக்காங்க, தயவு செய்து கோ அண்ட் ஸ்பீக் டு யுவர் ஸ்கூல் அண்ட் மேக் யுவர் பீப்புள் டு கோ ஃபார் இட். அது எங்க தலைமுறையை காப்பாற்றும். அது மட்டும் அல்லாம டாக்டர் லதா அவர்களும் வந்திருக்கிறார்கள், திலகவதி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மறுபடியும் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்க நிறுவன தலைவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் பிரேமானந்த். அன்பர்களே, ஒரு தகவல். நாளை மறுநாள், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துடன் ஒரு இணைய நிகழ்ச்சி. தலைப்பு என்ன தெரியுமா? முப்பாலும் ஒரு குரலில். முப்பாலும், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். முப்பாலும் ஒரு பொருளில், ஒரு குரலில் என்னும் தலைப்பில் திருக்குறள் ஆய்வுரையை நிகழ்த்துகிறார்கள். கோயம்புத்தூரிலிருந்து தமிழ் பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள். நாளை மறுநாள் மாலை 7 மணி முதல் 8:30 வரை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தகவல் என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, முதல் செவ்வாய்க்கிழமையும் 3வது செவ்வாய்க்கிழமை, இது 5வது செவ்வாய்க்கிழமை, அதாவது 3வது முறை அறிவியல் அரங்கம் வருது. இல்லாட்டி அறிவியல் அரங்கம் மாதத்துக்கு 2 தான். இந்த தடவை 5வது செவ்வாய்க்கிழமை வந்ததுனால 135 3வது இன்னொரு அரங்கம் ஒன்று நடத்திட்டோம். நாளை மறுநாள் திருக்குறள் ஆய்வரங்கம். முதல் வியாழக்கிழமையும் 3வது வியாழக்கிழமையும் திருக்குறள் ஆய்வரங்கம். 2வது வியாழக்கிழமையும் 4வது வியாழக்கிழமையும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு திருவள்ளுவர் மன்றத்தினுடைய வளர்ச்சியும் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையும் 3வது செவ்வாய்க்கிழமையும் அறிவியல் அரங்கம். யாரோட சேர்ந்து? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட சேர்த்து. 2வது செவ்வாய்க்கிழமையும் 4வது செவ்வாய்க்கிழமையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து சிந்தனை அரங்கம். ஆக 4 அரங்குகள் நம் இணையவழி நாம் நிகழ்த்துகின்றோம். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 2 அரங்குகள், 8 நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் வரும். இன்னொரு தகவல், வருகிற 12ஆம் தேதி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு விழா பாரதிய வித்யா பவனில் நடக்கிறது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற அனைவரும் பங்கேற்று மகிழுங்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பத்மா சத்யநாராயணன் அவர்களுக்கு நாம் அறிவியல் களஞ்சியம் விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். அப்ப நம்முடைய கணிப்பு எவ்வளவு சரியாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள்.
அவர்களை பார்த்த உடனே அவர்களுடைய பயோடேட்டா வாங்கி அவர்களை அழைப்பில் சேர்த்து உங்களுக்கு விருது வழங்கி மகிழ்விப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சியையும் வழங்கி நிகழ்ச்சியிலும் பேச வச்சிட்டோம். இதுவே நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க அவ்வளவு அழகா நன்றாக சொன்னார்கள். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். அவரோடு அவருடைய வெற்றிக்கெல்லாம் அவருடைய துணைவர் கணவர் ரொம்ப பொறுப்பா இருக்காரு. மிகுந்த ஒரு அதுதான் முக்கியம். பொதுவா சொல்லாம லைஃப் பார்ட்னர் தே ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இவர்களுக்கு அவர்களும் அவர்களுக்கு இவர்களும் என்கிற அளவிலே எப்படி அதையும் திருவள்ளுவர் சொல்றார். எப்படி உடம்போடு உயிரிடையன்ன மற்றன்ன மடத்தையோடு எம்மிடை நட்பும்பார். அந்த மாதிரி இருக்கின்ற டாக்டர் பிரேமா சத்யநாராயணன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். என்னன்னா அவங்களுக்கு ஒரு அறிவியல் கலைஞர் விருது கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல 21 பேருக்கு விருது கொடுக்கிறோம். அறிவியல் கலைஞர் விருது 5 அறிவு கலைஞர் விருது 5 10 பேரு, சேவை செம்மல் விருது 5 15 பேரு, 3 அதாவது சேவா ரத்னா விருது 15 3 18, 2 வாழ்நாள் சாதனையாளர் விருது, 1 திருக்குறள் நெறி செம்மல் விருது. ஆக 21 விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த ஆட்சிக்குழு அன்பர்கள், அனைத்து செயற்குழு அன்பர்கள் எல்லோரும் வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். காலையில சரியாக 9:30 அது முதல் ஒரு மணி நேரம் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு தேர்வு. அது என்ன பேர்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் ரிவ்யூ காம்படிஷன்ஸ், அறிவியல் தொழில்நுட்ப திறனாய்வு தேர்வு 9:30 to 10 ½ தான். அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 அங்கே பரிசுகள் வழங்கப்படும். அதே மாதிரி கோல போட்டி வைத்திருக்கோம் மகளிருக்கு. அவர்கள் கோலத்தை வரைந்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அந்த வரைந்த கோலங்களில் சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் 5 பரிசுகள் வழங்கப்படும். ஆக 21 விருதுகள், 10 அறிவு கலைஞம் பரிசுகள், 10 அறிவியல் கலைஞம் பரிசுகள், 31 பரிசுகள் மொத்தமாக வழங்கப்படும். நல்லதோர் நிகழ்ச்சி. நழுவ விடாதீர்கள். வாருங்கள், வருகை தந்து பெருமை சேருங்கள். உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே நம்ம இது மூலமா, அதாவது வாட்ஸ்அப் மூலமா இதனுடைய சாஃப்ட் காப்பி அழைப்பு இதெல்லாம் நம்ம அனுப்பி இருக்கிறோம். இன்னும் நாம் அனுப்பி மகிழ்வோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியினுடைய பதிவை நாளைய யூடியூப்ல நாங்க பதிவேற்றம் செய்திடுவோம். சொல்லுங்க. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. சந்தித்து மகிழ்வோம் நாளை மறுநாள் இணைய நிகழ்ச்சியிலே. வணக்கம்.